எங்களோட ஏரியாக்களில் எங்களோட பகுதிகளில் பாம்பை அடிக்கடி பார்க்கலுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிதான விஷயம். எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அந்த பாம்பே எங்களோட கண்ணுக்கு தென்படும். அப்படி தென்பட்ட பாம்பு பார்க்கக்குள்ளேயே எங்களோட உடம்பெல்லாம் மெய்சில் இருக்க ஆரம்பிக்கும். ஏன், அவ்வளோ பயங்கரமானது தான் இந்த பாம்பு. ஆனால் உலகத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எப்படியாப்பட்டதுன்னா, நீங்கள் எங்கே திரும்பினாலும் பல்லாயிரக்கணக்கான பாம்புகள் அவங்களால பார்க்க முடியும். அதுவும் ஒன்றெண்டு கலர்ல அங்க பாம்புகள் இல்லை, பலவிதமான நிறங்களுடைய பாம்புகள் அந்த இடத்தில் இருப்பதாகவும், அதுவும் சாதாரண பாம்பு இல்ல, உலகத்தில் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் தான் அந்த இடத்துல இருக்குது. அதுவும் 2 அடிக்கு ஒரு பாம்புகள் என்ற வீதம் அந்த பூமியிலேயே பாம்புகள் புடை சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு மர்மங்களை கொண்ட இந்த பயங்கரமான இடம் உலகத்தில் எங்க இருக்குது? இந்த இடத்துல இந்த அளவுக்கு அதிகமான பாம்புகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த இடத்துக்கு மனிதர்கள் போக முடியுமா? இதுக்கு முன்னால் அங்க மனிதர்கள் யாராவது வாழ்ந்திருக்கிறாங்களா என்ற எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக இந்த பதிவுல பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமுத்திரம் தான் அட்லாண்டிக் சமுத்திரம். இந்த அட்லாண்டிக் சமுத்திரத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் பிரேசில் என்ற நாடு. இந்த பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாகாணம் தான் சாவோ பவுலா என்ற மாகாணம். இந்த மாகாணத்துக்கு உட்பட்ட ஒரு அழகான ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு பார்க்கறதுக்கு தான் அழகு, ஆனால் அதுக்குள்ளால தான் இந்த பலவிதமான மர்மங்கள் புதைந்து கிடக்குது. இந்த தீவுக்கு பேர் இல்ஹாடா குய்மாடா கிராண்டே என்று சொல்லப்படுது. இந்த தீவு சாவோ பவுலா என்ற மாகாணத்திலிருந்து கடற்பரப்புல 31 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த தீவு 106 ஏக்கரை கொண்ட பரப்பளவு, அதாவது 46 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். கடல் மட்டத்திலிருந்து 206 மீட்டர் உயரத்தில், அதாவது 678 அடி உயரத்தில் இந்த தீவு அமைஞ்சிருக்குது. இந்த தீவு 18 இருந்து 27 செல்சியஸ் வெப்பத்தை கொண்டது. ஆண்டுடைய சராசரி மழை அளவு 135.5 மில்லிமீட்டர். இந்த 106 ஏக்கரை கொண்ட இந்த தீவுல 62 ஏக்கர் மலை கடுகாலால் தான் சூழப்பட்டிருக்குது. இந்த தீவு அதிகமான பாறைகளை கொண்ட நிலப்பரப்பாகவும் அதிக உஷ்ணத்தை கொண்டதாகவும் இருப்பதனால தான் இந்த இடத்துல எந்த மனிதர்களாலையும் வேற ஜீவராசிகளாலையும் வாழ முடியாமல் இருக்குது. இதனால பாம்புகளை வேட்டையாடுறதுக்கு எந்த ஒன்றுமே இல்லாததின் காரணமாக இந்த இடத்தை பாம்புகள் தங்களுடைய இடங்களாக ஆக்கிரமித்துக் கொண்டதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, பாம்புகள் தங்களுடைய இனத்தை அதிகமாக பெருக்கி தங்களுடைய தீவாக இந்த தீவை ஆக்கி கொண்டிருக்கிறது. இதனால தான் இந்த தீவுக்கு ஸ்னேக் ஐலேண்ட், பாம்புகளுடைய தீவு என்று சொல்லப்படுது. இதுக்கு இல்ஹாடா குய்மாடா கிராண்டே என்ற பேர் இருந்தாலும் எந்த பேர்ல அதிகமாக பிரபல்யம் என்று பார்த்தால் ஸ்னேக் ஐலேண்ட். இந்த பாம்புகளுடைய சாப்பாடாக இருப்பது எது என்று பார்த்தால், அந்த தீவுக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக வேண்டி வேற இடங்கள்ல இருந்து பறவைகள் வரும். இந்த பறவைகளை டார்கெட் பண்ணி தான் இந்த பாம்புகள் குறிவைத்து சாப்பிடுது. சரி, இதுக்கு முன்னால இந்த தீவுல யாராவது மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களான்னு பார்த்தால் முக்கியமான ஒரு பழங்குடியினர் இந்த தீவுல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் அதிகமான வாழை மரங்களை நட்டி வாழை தோட்டங்களை உருவாக்குவோம் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் அப்படியே தீ வைத்து பத்த வச்சிருக்கிறாங்க. இதனால அந்த மரங்கள்ல இருந்த பாம்புகள் உட்பட மரங்கள் அப்படியே கருகி நாசமாகியது. இந்த தீவுக்கு குய்மாடான்னு பேர் வாரத்துக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதாவது குய்மாடா என்பது போர்த்துகீசிய மொழியில காட்டுக்கு தீ வைத்தல் என்ற கருத்து. இவர்கள் அந்த தீவை தீ வைத்ததின் காரணமாக அந்த இடத்திற்கு குய்மாடா என்று பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகு இந்த பாம்புகள் என்ன செஞ்சிச்சு என்று சொன்னால், அந்த பழங்குடியினர் ஒவ்வொருவரையாக கொத்த ஆரம்பித்து முழு பழங்குடியினரும் இந்த பாம்புடைய தீண்டுதலின் காரணமாக இறந்து போனார்கள் என்பதாக வரலாறு சொல்லுது. இதற்கு பிறகு 3 மீனவர்கள் அந்த தீவுக்கு மீன் பிடிக்க போயிட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் பாம்பு கடியினால இறந்து போனதாகவும் வரலாறுகள் சொல்லுது. அதற்கு பிறகு 1909 வருஷம் பிரேசில் கவர்மெண்ட் அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல ஒரு லைட் ஹவுஸை உண்டு பண்றாங்க. இந்த லைட் ஹவுஸ் கப்பல்கள் வருவதற்கு சிக்னலுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது. இந்த லைட் ஹவுஸை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி ஒருவரை நியமிக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த தீவுல போய் தங்குறாரு. இவர்
இவருடைய மனைவி, இவருடைய 2 குழந்தைகள், மொத்தமாக 4 பேர் அந்த தீவுல போயிட்டு அந்த லைட் ஹவுஸ்ல தங்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் இரவுல அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை மூடாம அப்படியே படுத்ததுனால பாம்புகள் அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து ஒரே இரவுல 4 பேரையும் கொன்றுவிட்டது. இந்த கோர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பிரேசிலுடைய கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்கண்டா, இனிமேல் இந்த தீவுக்கு எந்த மனிதர்களும் போகக்கூடாது. இதற்கு பிறகு லைட் ஹவுஸ் எதற்காக வேண்டி அமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தையும் மாற்றி இந்த லைட் ஹவுஸ் ஏன் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இனிமே யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, ரெட் அலர்ட்டுக்காக வேண்டித்தான் இந்த லைட் ஹவுஸ் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரேசில் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. பாம்புகளால மனித உயிர்களுக்கு அதிக ஆபத்து இருப்பதின் காரணமாக அந்த பிரேசில் கவர்மெண்ட் இந்த தீவுக்கு மனிதர்கள் செல்வது முற்றாக தடை செய்திருக்கிறாங்க. ஆனாலும் சில ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் இந்த தீவுக்கு போறதுக்கு அனுமதி இருக்குது. அதுவும் பலவிதமான கிளியரன்ஸ் அவர்கள் பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னால தான் அவர்களுக்கு போறதுக்கே அனுமதி இருக்குது. இந்த தீவுல இருக்கக்கூடிய பாம்புகளோட பிரதானமான சாப்பாடு என்னன்னு பார்த்தால், வேறு இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டிய சில பறவைகள் இந்த தீவுக்கு வரும். அந்த பறவைகளை டார்கெட் பண்ணி அந்த பறவைகளை இந்த பாம்புகள் வேட்டையாடும். குறிப்பாக இந்த தீவுல மட்டும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அதிக கொடூர விஷத்தை கொண்ட ஒரு பாம்பினம் தான் கோல்டன் லான்ஸ் ஹெட் என்று சொல்லப்படக்கூடியது. நீங்க போட்டோல பார்க்கக்கூடிய இந்த பாம்பு இருக்குது, இந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல மட்டும் தான் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு கோல்டன் என்ற பெயர் சேர்க்கப்பட்டதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த பாம்புடைய விஷம் இருக்குது, தங்கத்தை உருக்கினா எப்படி இருக்குமோ இதே போல தான் இந்த பாம்புடைய விஷத்துடைய நிறமும் இருக்கும். இதனால தான் இதற்கு கோல்ட் லான்ஸ் ஹெட் என்று சொல்லப்படுது. இந்த பாம்புடைய 2 சொட்டு விஷத்தால மனிதர்கள் 5 பேரை கொல்ல முடியும் என்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரமான பாம்பு தான் இந்த கோல்டன் லான்ஸ் ஹெட் என்று சொல்லப்படக்கூடிய பாம்பு. இது வேட்டையாடக்கூடிய முறை இருக்குதே ஒரு ஆச்சரியமானது. இது என்ன செய்யும்னு சொன்னால், ஏனைய பாம்புகளை போல வேட்டையாடாம மர உச்சிகளுக்கு போய் காத்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது பறவைகள் வந்து அந்த மரக்கிளைகள்ல அமர்தா என்று பார்த்து கொண்டிருக்கும். அது எந்த அளவுக்கு காத்து கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய விஷமும் வீரியம் மிக்கதாக மாறும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த பறவையை ஒரே தடவையில வேட்டையாடும். இந்த பூமியில இருக்கக்கூடிய கொடூரமான விஷ ஜந்துக்கள்ல ஒன்றாக இந்த பாம்பும் பார்க்கப்படுது. இந்த பாம்பு தீண்டின சில வினாடிகளிலேயே அந்த பிராணியுடைய உயிர் போகும் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த பாம்புடைய கொடூர விஷம் ஒரு பிராணியை கொத்தினால் அந்த பிராணியுடைய உடலையும் சதையையும் தாண்டி டைரக்டாக இரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளை அப்படியே செயலிழக்க செய்து கடைசியாக மரணத்துக்கு கொண்டு போய் விடுது. இவ்வளவு கொடூர விஷத்தன்மையை கொண்ட இந்த பாம்புகளோட நீளம் எவ்வளவுன்னு பார்த்தால் வெறுமனமே 70 சென்டிமீட்டர் தான். சில பாம்புகள் தான் 1 மீட்டரை விட அதிகமாக நீளமாக வளரும். இந்த கொடூரமான பாம்புகளும் இந்த தீவுல இருக்கிறதுனாலையும் இந்த தீவுக்கு மனிதர்கள் போக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த பாம்பு கடிச்சா இதனுடைய ஆன்டிபயோட்டிக் எங்க இருக்குதுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் சாவோ பவுலாவில் புட்டாண்டே என்ற நிறுவனத்தில் தான் இருக்குது. அப்ப கடிப்பட்டு 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராவல் பண்ணக்குள்ளேயே இவருடைய உயிர் போயிடும். இதனாலையும் தான் இந்த தீவுக்கு மனிதர்கள் போறதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்குது. அப்படி இந்த தீவுக்கு போறதாக இருந்தாலும் பிரேசில் நாட்டுடைய கடற்படையுடைய அனுமதி கட்டாயம் தேவைப்படுது. இந்த தீவுக்கு போறதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்குது. இந்த தீவுக்குள்ளான எந்த ஆராய்ச்சியாளர்கள் போறாங்களோ அவர்களுக்கும் சில ரூல்ஸ்கள் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய ஹெல்த்தி ஆரம்பத்தில் செக் பண்ணப்படும். அதற்கு பிறகு அவர்கள் முழு உடம்பையும் துணியால மறைச்சிருக்கணும். இவங்க இந்த தீவுக்கு போய் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வாங்க. எப்படி என்று சொன்னால், ஒன்று, பாம்புடைய எண்ணிக்கை எவ்வளோன்ற விஷயத்தை இவர்கள் மதிப்பிடுவாங்க. இவர்களுடைய ஆராய்ச்சிப்படி அந்த ஸ்னேக் ஐலாண்டில் 4,30,000 பாம்புகளும் இந்த கோல்டன் லான்ஸ் ஹெட் என்ற பாம்பினம் 2000 4,000 வரை இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீவுக்குள்ளால போனா ஒரு சுவாரஸ்யமான விடயம் நடக்கும். என்னன்னு சொன்னால், அங்க இருக்கக்கூடிய இலைகளையோ அல்லது மரக்கிளைகளையோ அல்லது கட்பாறைகளையோ எதையோ இவர்கள் தொடமாட்டார்கள். அந்த தீவுல எந்த நிறத்தில் என்ன இருந்தாலும் அதை பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அது இலை குலைகளாக இருக்காது, பல வர்ணங்களை கொண்ட பாம்புகளாகத்தான் இருக்கும். அதனால இவங்க நோட்டமிட்டு முக்கியமாக 2 வகை நிறங்களை இவர்கள் நோட்டமிடுவாங்க. ஒன்று கோல்ட் கலர், அடுத்தது பிரவுன் கலர். இந்த 2 நிறங்களை தான் இவங்க அதிகமாக நோட்டமிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்டா, அந்த காட்டுல அந்த தீவுல பல கலருடைய பாம்புகள் இருந்தாலும் அதிகமான பாம்புகள்
பாம்புகள் வந்து பிரவுன் கலர்ல தான் இருக்கும். அதனால தான் பிரவுன் கலர்ல எது இருந்தாலும் அதை அவர்கள் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட் பண்ண இடத்துல பார்த்தா அது நிச்சயமாக பாம்பாகத்தான் இருக்குமே தவிர இலை குலைகளாக இருக்காது. இரண்டாவது கோல்ட் கலர். இதுக்கு என்ன காரணம்டா, அந்த தீவுல இருக்கக்கூடிய பிரதானமான பாம்பு கோல்டன் லான்ஸ் ஹெட். அப்ப இது கோல்ட் கலர் இருப்பதனால கோல்ட் கலர்ல எது இருந்தாலும் அதை டார்கெட் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தால் அது இந்த இனத்தை சேர்ந்த பாம்பாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பாம்புகள் அந்த ஸ்னேக் ஐலாண்ட்ல குவிந்து கிடக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாவோ பவுலா என்ற நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புட்டாண்டே நிறுவனம் குறிப்பாக இந்த கோல்டன் லான்ஸ் ஹெட் பாம்பை ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான். இந்த அளவுக்கு கொடூரமான விஷத்தன்மையுடைய பாம்பு தான் இந்த கோல்டன் லான்ஸ் ஹெட் என்ற வகை பாம்பு. ரிப்போர்ட் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் பிரேசில்ல 30,000 பேர் பாம்பு கடியால பாதிக்கப்படுறாங்க. இதுல ஒவ்வொரு வருஷமும் 150 பேர் பாம்பு கடியால மரணிப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரமான மர்மங்களை கொண்ட தீவு தான் இந்த ஸ்னேக் ஐலாண்ட், அதாவது இல்ஹாடா குய்மாடா கிராண்டே என்ற இந்த பாம்பு தீவு. இதனால தான் இந்த தீவு உலகத்தில் பயங்கரமான தீவுகளில் ஒன்றாகவும் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற அருகதையற்ற தீவாகவும் இந்த ஸ்னேக் ஐலாண்ட் பார்க்கப்படுது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.